Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம PGTRB ல இருந்து educational methodology. This is common to all major, especially English, microbiology, biochemistry இவங்களுக்குலாம் வந்துட்டு psychology வந்து இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ்ல எங்களுக்கு கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்கறதுனால நம்ம இங்கிலீஷ்ல வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம் கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகே, தமிழ் கொஸ்டின்ஸும் சைக்காலஜி ஃபுல்லா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கு. நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா நீங்க சைக்காலஜில 30 மார்க் இந்த டைம் இருக்கு. ஓகே, சோ அந்த ஃபுல் மார்க்கும் நீங்க வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, so let us discuss the first question. Committee on AV/AIDS in higher education was set up by the UGC in the year. அதாவது இந்த AV அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். இந்த ஆடியோ விஷுவல் வந்துட்டு எப்ப இந்த ஹையர் எஜுகேஷன் வந்து செட் பண்ணது, இந்த யூஜிசி வந்து ஹையர் எஜுகேஷன்ல ஏவி ஆடியோ விஷுவலை எப்ப செட் பண்ணது, எந்த இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1967 இல்ல 1977, 1987, 1999 பார்த்தோம்னா the correct answer is option A, 1967. This is the correct answer here. Then next, dash involves the creation of memory traces, which are abstractions based on the salient features of the incoming information. Okay, so இந்த கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ஸ்ல எது வந்து இன்வால்வ் ஆயிருக்கு the creation of memory tracesல? ஓகே, அப்படிங்கறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன salient features இருக்குன்னா incoming information. ஓகே, இப்போ சிமுலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சிமுலேஷன்ங்கிறது it is experimental method used to investigate the behavior. ஓகே, இதான் சிமுலேஷன் சொல்லி பார்க்கிறோம். அந்த என்கோடிங் பார்த்தோம்னா இட் இஸ் ஸ்டோர்டு, அதாவது ஸ்டோர்டு ரீகால் லேட்டர் த பிரைன், அதாவது the initial experience of perceiving and learning information தான் இந்த என்கோடிங். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, when we see a new object, இப்போ ஒரு புதுசா நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம் அப்படின்னா our retina sends the visual signal to the brain through the optic nerve. நம்மளுடைய ரெட்டினா என்ன பண்ணும், கண்ணில் இருக்க ரெட்டினா என்ன பண்ணும்னா அது வந்து விஷுவல் சிக்னல்ஸ வந்துட்டு த்ரூ ஆப்டிக் நர்வ் மூலியமா பிரெயினுக்கு வந்து அனுப்பும். ஓகே, அது என்ன பண்ணிக்கும், அது வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதான் வந்து என்னது என்கோடிங் சொல்றது. ஓகே, தியரைசிங்ங்கிறது இப்போ ஒரு டெஸ்டிங் மெத்தட், ஒரு தியரிட்டிக்கலா ஒரு இது இருக்கு அப்படின்னா தியரிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா தான் நம்ம டெஸ்டிங் மெத்தட் மூலியமா தான் அது வந்துட்டு ப்ரூஃப் பண்ணி காமிப்போம். இது வந்து தியரைசிங். ரெட்ரிவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, retrievalங்கிறது the process of recovering or locating information stored in memory. அதாவது ability to access information when you need. ஓகே, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மெமரி லொகேஷன்ல போய் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா நமக்கு எப்ப தேவையோ அதை அப்ப எடுத்துட்டு வந்துட்டு கொடுக்கறதா அந்த ரெட்ரீவல். ஓகே, இங்க கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, dash involves the creation of memory traces. சோ இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, என்கோடிங் அப்படிங்கிறது தான். ஓகே, சோ இதுதான் நமக்கு அது இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், நம்ம என்கோடிங்க்கு the initial experience of perceiving and learning information. ஓகே, இதான் இந்த creation of memory traces கூட நமக்கு ஆக்ட் ஆகுது. இது ஆப்ஷன் பி is the correct answer here. The next third question, dash may be defined as the classifications of objects or ideas that distinguishes them from others on the basis of some common features. So இங்க 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோக்கஸிங், கிரியேட்டிவிட்டி, பிரைன்ஸ்டார்மிங், கான்செப்ட். ஸோ இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். கன்சர்வேட்டிவ் ஃபோக்கஸிங் தான் என்னது, இட்ஸ் less thinking and time. ஓகே, ஸோ இப்போ ஒரு கலர்ஸ் ஒரு கிரீன் கலர்ல இருக்கு, ஒரு கலர் நம்ம 2 செகண்ட்ஸ்ல பாத்துக்கணும். அந்த கலர் வந்துட்டு ஒரு 3 சர்க்கிள்ல கொடுத்திருக்காங்க, 4-5 சர்க்கிள்ஸ்ல கொடுத்திருக்காங்க, ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் நம்ம பாத்துக்கிறோம். அதே ஸ்கொயர்ல என்னது டபுள் ஸ்கொயர் மாதிரி கொடுத்து, ஸ்கொயர் பாக்ஸ் இது சிங்கிள் ஸ்கொயர் பாக்ஸ், இப்போ டபுள் ஸ்கொயர்ல கொடுத்துட்டு அதே கிரீன் கலரை வந்து கொடுத்திருக்காங்க சர்க்கிள்ஸ். ஸோ அது ஒரு வித்தின் a செகண்ட்ல காமிச்சிட்டு அகைன் வந்துட்டு இதெல்லாம் பண்ணோம், நம்ம மறுபடியும் இதெல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல என்ன இருந்தது, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பாக்ஸ்ல எவ்வளவு சர்க்கிள் இருந்தது, செகண்ட் ஸ்கொயர் பாக்ஸ்ல என்னென்ன கலர்ஸ் எப்படி இருந்தது,
ஸோ அந்த மாதிரி நமக்கு டெஸ்டிங் மெத்தட் மெமரி வந்து செக் பண்றதா எதுன்னு பார்த்தோம்னா இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோக்கஸிங். தென் கிரியேட்டிவிட்டி நமக்கு தெரியும், the capacity to produce ideas. Okay, ideas that are both original and adaptive. Okay, so எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு நமக்கு ஐடியாஸ் ப்ரொடியூஸ் ஐடியாஸ் அப்படிங்கிறது தான் இந்த கிரியேட்டிவிட்டி. பிரைன் ஸ்ட்ராமிங் பார்த்தோம்னா sudden ideas or plan. For example, when you suddenly come up with an idea for a new electronic device, அதான் brainstorming சொல்றது. Okay, the next concept. Conceptங்கிறது என்னது? The mental grouping of similar things, events and people that is used to remember and understand what things are, what they mean அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ இங்க என்ன கொஸ்டின் நமக்கு கேட்டிருந்தாங்க, dash may be defined as the classification of object or ideas. Okay, so option D. ஏன்னா கான்செப்ட்ல நம்ம எதை பேஸ் பண்ணி வரோம், சிமிலர் திங்ஸ், என்ன ஈவெண்ட், எந்த பீப்புள் யூஸ் பண்ணோம், இதெல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணி சொல்றதுதான். அண்டர்ஸ்டாண்ட் வாட் திங்ஸ் ஆர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் வாட் திங்ஸ் அப்படிங்கறது நம்ம எதுல பார்த்தோம், இந்த கான்செப்ட்ல தான் பார்த்தோம். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆப்ஜெக்ட்ஸ், கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் ஐடியாஸ் டிஸ்டிங்விஷ் பண்ணணும். ஸோ அப்போ இதுல எது கரெக்டா வரும், ஆப்ஷன் டி கான்செப்ட்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஒன்னொன்னுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஆப்ஷனும் எதை வந்துட்டு மீன் பண்ணுதுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு வந்துட்டு ஆன்சர் கரெக்டா போட முடியும். ஓகேவா? The next fourth one, the COPP team was set up under the chairmanship of Sri Balwantari Mehta is to review. Okay, so adult education program, cooperative primary education program, community development program or cultural participation program and பார்த்தோம்னா option C, community development program is the correct answer. Okay, so இது எல்லாமே நீங்க நல்லா பார்த்துக்கோங்க, ரிப்பீட்டடா இது கூட கேட்க சான்சஸ் இருக்கு. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். Then next question, according to Kohlberg, at dash level children's moral judgment is controlled by the likes and dislikes of others. Okay, so first இதுல என்னன்னு பார்த்தோம்னா pre-moral level. pre-moral levelங்கிறது என்னது, pre-moral levelங்கிறது young children under the age 5ல இருக்கிறவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, they are the unaware of rules or cooperative agreement. இவங்க என்ன பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு தெரியாது, இந்த ரூல்ஸ் நமக்கு அந்த ரூல் அது தெரியாது, இப்படி இருக்கணும், அப்படி போகணும், வரணும். ஓகே, ஏன்னா பிகாஸ் அண்டர் த ஏஜ் 5 சில்ட்ரன்ஸ்க்கு அவங்க ப்ரீ மோரல் லெவல்ல இருக்கும்போது அவங்களுக்கு எதுவும் புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டு இருக்காது, கம்மியா இருக்கும். ஓகே, அதுவே கன்வென்ஷனல் மொராலிட்டி லெவல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இட்ஸ் a second stage of moral development. Okay, and it is characterized by an acceptance of social rules concerning right and wrong. இவங்க வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, எது ரைட்டு ராங் அப்படிங்கறத தெரிஞ்சுப்பாங்க இந்த கன்வென்ஷனல் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு. ஓகே, செல்ஃப் அக்செப்டட் மாரல் பிரின்சிபல்ஸ் லெவல். செல்ஃப் அக்செப்டட்ங்கும் போது இட் இஸ் த action, that means the standards conform to our internal and action decisions are based on inner process of thought. Self accepted ங்கிறது inner process of thought and judgment concerning right and wrong. நாம் அவங்களுக்குள்ள திங்க் பண்ணி ஒரு பர்சன் வந்து செல்ஃபா அவங்களா வந்து ஓனா முடிவெடுப்பாங்க, இது ரைட்டா ராங்கா அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த கன்வென்ஷனல் மொராலிட்டி லெவல் என்ன பார்த்தோம், சோசியல். ஓகே, சோசியல் இப்ப வந்துட்டு ஜென்ரலா ஒருத்தவங்க சொல்றாங்க இது தப்பு இது கரெக்ட்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க தான் இந்த கன்வென்ஷனல். இது செல்ஃப் அக்செப்டோட தானா ஒரு பர்சன் வந்துட்டு இண்டிவிஜுவலா அவங்க வந்துட்டு எது ரைட்டு ராங்குன்னு திங்க் பண்றது. ப்ரீ மாரல் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அது அவங்களுக்கு எந்த ரூல்ஸுமே தெரியாது. ஓகே, அன்அவேர் ஆஃப் த ரூல்ஸ்ங்கிறது தான் இந்த ப்ரீ மாரல் லெவல். ஈகோ இன்டிகிரிட்டி லெவல் அப்படிங்கறத பார்த்தோம்னா the term given by யார் கொடுத்தாங்கன்னா எரிக்சன் தான். ஓகே, இட்ஸ் 8 stages of psychological development நம்ம படிச்சிருப்போம் எரிக்சனோட இது. ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா the present post narcissistic love of the human egoல படிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்லலாம், இந்த ஈகோ இன்டெகிரிட்டி லெவலுக்கு people are able to look back at their life with a sense of contentment and face the end of life with a sense of wisdom and no regrets. Okay, இது வந்து
எரிக்சன் நமக்கு வந்துட்டு 8 எரிக்சனோட இதுல படிச்சிருப்போம் நம்ம 8 ஸ்டேஜஸ்ல. ஓகே, ஸோ இதுல கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, கன்வென்ஷனல் மொராலிட்டி லெவல். கன்வென்ஷன் மொராலிட்டி லெவல் நம்ம என்ன பார்த்தோம்? இட் இஸ் a social rules concerning it is அதோட கேரக்டரைஸ் எப்படி கேரக்டரைஸ் பண்ணிருப்பாங்க? அக்செப்டன்ஸ் ஆஃப் சோசியல் ரூல்ஸ் கன்சர்னிங் ரைட் அண்ட் ராங். அதான் இங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ கன்வென்ஷனல் மொராலிட்டி லெவல்ங்கிறது தான் கரெக்ட், கோல்பர்கோட இது. The next, in Piaget's theory, the development of moral judgment where parental decisions are accepted as moral absolutes is referred to as. Okay, என்ன கொடுத்திருக்காங்கன்னா morality of cooperation, morality of consciousness, morality of judgment and next morality of constraint கொடுத்திருக்காங்க. So you want to know each and everything. ஒன்னொன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். First, morality of cooperation என்னன்னா it is a flexibility and the ability to compromise and change rules as required தான் இந்த morality cooperation. Okay, morality of consciousness என்னன்னு பார்த்தோம்னா we have the ability to determine what is right and wrong. Next, morality of judgment னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா a person makes about an action, situation or behavior, இதெல்லாம் தான் judgment. Morality of constraint, constraintங்கிறது young children உடையது, up to age 10 வரைக்கும் இருக்கிறது. So adolescents will follow their parents orders without considering the reasoning. Adults இந்த 10 yearsல இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? parents சொல்றதை obey பண்ணுவாங்க without reasoning. Okay, so a consequence behind them, the morality of constraintல நம்ம பார்க்கிறோம். Okay, so இப்போ இதுல பியாஜே சொல்றதுல எது கரெக்டா வரும், எது கரெக்டான ஆன்சர்னா the morality of constraints, last D, option D is the correct answer. ஏன்னா பியாஜே தியரி என்ன சொல்லியிருக்காங்க? developmental moral judgment where parental decisions யார் obey பண்ணுவாங்கன்னா இந்த morality of constraintல இருக்கவங்க தான். young children up to age 10 வரைக்கும் இருக்கிறவங்க தான் parent decisions வந்து என்ன பண்ணுவாங்க? accept பண்ணுவாங்க. Okay, the next question, learning of attitudes is dash learning. So learning is a conscious or unconscious அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the general conscious is the literature is that learning process consists of interconnected perceptual, cognitive and emotional processing stages in which the unconscious is likely to precede the conscious. So undoubtedly here unconscious, the option B is the correct answer here. Okay, the next 8th one, according to Jean Piaget, children at dash stage become capable of logical thought, achieves conservation concepts, can classify objects, order them in series and understand relational concepts. Okay, so already answers கொடுத்திருக்கு. So நம்ம இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரீ ஆப்ரேஷனல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா தி ஸ்டேஜ் பிகின் அரவுண்ட் ஏஜ் 2. ஓகே, இது எங்க ஆரம்பிக்கும்னா ஏஜ் 2ல வந்துட்டு ஆரம்பிக்கும் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஓகே, இந்த ஸ்டேஜ்ல தான் சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? ஸ்டார்ட் டு டாக், சில்ட்ரன்ஸ் பிகின் டு என்கேஜ் இன் சிம்பாலிக் பிளே. 2 இயர்ஸ்ல இருக்கவங்க தான் அவங்க என்ன சிம்பாலிக்ஸ் எல்லாம் கத்துப்பாங்க and learn to manipulate symbols. ஓகே, ஃபார்மல் ஆப்ரேஷனல் அப்படிங்கிறது this stage is the 4th and final stage in Piaget's theory. பியாஜேவோட 4th and final stage என்னன்னா இந்த ஃபார்மல் ஆப்ரேஷன் தான். this stage characterize, இது எதை கேரக்டரைஸ் பண்ணுதுன்னா by the ability to formulate hypotheses and systematically test them to arrive at an answer to a problem. Okay, இது இந்த ஃபார்மல் ஆப்ரேஷனல். சென்சரி மோட்டார் அப்படிங்கிறது என்னன்னா ஆல் அவர் மூமெண்ட்ஸ். இப்போ பேபிஸ் வந்துட்டு கிரீப்பிங் பண்றது, கிரவுலிங், ரீச்சிங், புல்லிங், ரோலிங், இது எல்லாமே என்ன பேபிஸோட எல்லா ஆக்டிவிட்டிஸுமே சென்சரி மோட்டார்ல வந்துடும். ஓகே, கான்கிரீட் ஆப்ரேஷனல் அப்படிங்கிறதுனா இட்ஸ் கான்கிரீட் மீன்ஸ் பிசிக்கல் திங்ஸ். அந்த ஆப்ரேஷனல் அப்படிங்கிறதுனா மீனிங்ஸ் இட்ஸ் அ லாஜிக்கல் வே ஆஃப் ஆப்ரேட்டிங் ஆர் திங்கிங். ஓகே, ஸோ திங்கிங் அபவுட் பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். கான்கிரீட் ஆப்ரேஷனல் அப்படிங்கிறதுனா திங்கிங் அபவுட் பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்க என்ன கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்காங்க? கிளாசிஃபை ஆப்ஜெக்ட்ஸ், ஆர்டர் தம் இன் சீரீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷனல் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் எது கிளாசிஃபை பண்ணா இந்த கான்கிரீட் ஆப்ரேஷனல் தான் கரெக்டா வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர். ஓகே, the 9th question, a series of 20 gifts for the complete education and sense training were devised by.
மரியா மாண்டிசோரியா, ஜெய கிருஷ்ணமூர்த்தியா, அபாகஸா, ஃபோர்பெல்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு கரெக்ட் ஆன்சர் ஃபோர்பெல் தான் இல்ல கரெக்டான ஆன்சர். கிஃப்ட்னாவே நமக்கு எது யார் ஞாபகம் வரணும்? ஃபோர்பெல் தான். A series of 20 gifts for the complete education and sense training were devised by Froebel. Okay, the next question, CIEFL. What is that meaning? Central Institute of English and Foreign Languages. This is the meaning of that word. Okay, so CIEFL ஓட expansion என்னன்னா Central Institute of English and Foreign Languages has developed a package under the title DAS, which facilitates teaching and learning of English for a period spread over 3 years. Okay, 3 yearsல எது வரும்னு சொல்லி பார்த்தோம்னா option D, English 400 is the correct answer here. Okay, hope you understand. If you have any doubt, means put into the comment box. Okay, so then உங்களுக்கு இன்னும் நிறைய சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை போயிட்டு பாருங்க. Okay, thank you, all the best.